லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு அழகான ஒரு கலர் பேட்ஜ்ல ஒரு தலையீத்து மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவு பத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு வீடியோ பாருங்க. வாங்க இன்னைக்கு இந்த மாட்டோட விற்பனை பதிவு பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஜெர்சி கிராஸ் மாடு 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல அழகான முகலட்சணத்துல நல்ல கலர் பேட்ஜ்ல நல்ல நீட்டு போக்கான உடலமைப்பு கொண்ட தோல் பாலிஷ்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து கிடாரி அப்படின்னே வந்து சொல்லலாங்க. மாடு வந்து பாருங்க நல்ல நீட்டு போக்கான மாடா இருக்கு. மாடு வந்து தலையீத்துக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு 13 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. மாட்டுக்கு தலையீத்தா இருந்தாலும் நல்ல மடி லூஸ் இருக்குங்க. முன்பின் மடி இருக்கு பாருங்க. முன்பின் மடி இருக்கிறதுனால மாடு வந்து நல்ல நீட்டமான மடி எடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி கறவையும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கே ஒரு 13 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாடு வந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடா இருக்க போகுது. ஏன்னா மாட்டோட கலர் அப்படி நல்ல கலர் பேட்ஜில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடாவும் இருக்கு. பாருங்க பெரியவங்க வயசானவங்க கூட வந்து பார்த்தோம்னா மடியில கை வச்சாலும் மாடு வந்து ரொம்பவும் சாதுவா இருக்கு. யாரு வேணாலும் மாட்டை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர்னு சொல்றாங்க. தலையீத்து மாடா இருக்கிறதுனால இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சு பயன்படுத்திக்கலாம். ஜெர்சி மாடு இல்லைங்க, ஜெர்சி கிராஸ் மாடா இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட்டஸ்என்எஃப் கண்டென்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பொதுவாக நம்ம எப்பயுமே சொல்கிறது வந்து என்னென்னா மாடு எடுக்கிறத வந்து தலையீத்து மாடு இரண்டாம் ஈத்து மாடாக எடுங்க அப்படின்னு தான் சொல்கிறது. தலையீத்து மாடு இரண்டாம் ஈத்து மாடு நல்ல நீட்டு போக்கான மாடாக எடுத்தோம்னா நமக்கு வந்து லாபம் வந்து இருக்கும். நெஞ்சு கணத்துலையும் பின் கணத்துலையும் எடுக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம பொதுவாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் ரொம்பவும் ஈத்து மாடெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஈத்து மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா மடி தாங்க பிதுங்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் கறவைத்திறன் வந்து அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது. நீங்கள் ஈத்து மாட்டை வந்து வாங்கினீங்கன்னா ஒரு கண்ணு 2 கண்ணுக்கு தான் வச்சு கறக்க முடியும். ரொம்ப ஈத்து 2-3 ஈத்து போட்ட மாடெல்லாம். அதனால் எப்போ எடுத்தாலும் பல்லு மேல தலையீத்து மாடு இரண்டாம் ஈத்து மாடு எடுக்கிறது ரொம்பவும் பெட்டருங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி அவைலபிள். ஒரு நல்ல ரீசனபிள் பிரைஸுக்கு தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பா ஒரு நல்ல குவாலிட்டியான மாடு, டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடுன்னே சொல்லலாம். நன்றி.